இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். இது சென்னையில இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் நிறுவனத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வாய்ப்பு. பொதுவா நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்க. குறிப்பா ஃப்ரெஷர்ஸ் மற்றும் 1 அல்லது 2 வருஷம் அனுபவம் உள்ளவங்களுக்கான ஒரு தரமான வாய்ப்பு இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வேலைக்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரியான வேலை, இது சம்பளம் தருவாங்களா மாட்டாங்களா, அது மட்டுமில்லாம அங்க வேலை எப்படி இருக்கும், போக்குவரத்து வசதிகள் இருக்குமா, ஓவர்டைம் இருக்குமா, இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விரிவா இந்த வீடியோல நான் பேசப் போறேன். முதல்ல இந்த வேலை யாரால வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஎல் ஹசார் அப்படிங்கிற கன்சல்டன்சி மூலமா ப்ளூ ஸ்டார் நிறுவனத்துக்காக இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான லொகேஷன் நம்ம சென்னை தான். சென்னையில வேலை தேடுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த வேலைக்கான பதவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனி. இன்டர்ன்ஷிப் அப்படின்னு உடனே சும்மா கத்திக்கிற வேலை சம்பளம் தரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இது பெய்து இன்டர்ன்ஷிப், அதாவது உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துதான் வேலைய சொல்லித் தருவாங்க. இது 6 மாசத்துக்கு நடக்கும். சரி, இப்போ இந்த வேலையில என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது பொருட்கள் கையாளுதல் தான் உங்களுடைய மிக முக்கியமான வேலை. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது ஏசி தயாரிக்கிற ஒரு பெரிய நிறுவனம். உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க ஏசி மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது உதிரி பாகங்கள் நிறைய இருக்கும். அந்த பொருட்களை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறதுதான் உங்க வேலை. இதை அவங்க சில முக்கிய தொழில்நுட்ப வார்த்தைகள்ல சொல்லிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல புரியற மாதிரி சொல்றேன். முதல் விஷயம் கன்வர்ஷன் ஆப் ஸ்டார் சர்வ் எம்ஆர்ஸ் டு சாப் எம்ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டார் சர்வ் அப்படிங்கிறது அவங்க பயன்படுத்துற ஒரு சிஸ்டம். அதுல வரக்கூடிய மெட்டீரியல் ரெக்வஸ்ட், அதாவது பொருட்கள் தேவைப்படுதுங்கிற கோரிக்கையை நீங்க சாப் மென்பொருளுக்கு மாத்தணும். சாப் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்பெனிகள பயன்படுத்துற ஒரு சாஃப்ட்வேர். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு பெரிய வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்துல காத்துட்டு இருக்கு. அடுத்ததா எஸ்டிஇ மற்றும் ஏஎம் கூட கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் மற்றும் மேனேஜர்கள் கூட நீங்க பேசி எந்தெந்த பொருட்கள் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கறத உறுதி செஞ்சு அவங்களுக்கு அந்த பொருட்களை அனுப்பி வைக்கணும். அது மட்டுமில்லாம ஃபீல்ட் இன்ஜினியர்ஸ், அதாவது வெளியில போய் வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர்கள் கூட நீங்க பேச வேண்டியிருக்கும். அவங்க கிட்ட இருந்து டிஃபெக்டிவ்ஸ், அதாவது பழுதான பொருட்களை திரும்ப வாங்கணும். இப்ப ஒரு ஏசி ரிப்பேர் ஆகுதுன்னா அதுல இருக்கக்கூடிய பழைய பார்ட்ஸ கழட்டிட்டு புதுசு போடுவாங்க. அந்த கழட்டின பழைய பார்ட்ஸ முறையா ஆபீஸ்க்கு திரும்ப கொண்டு வரணும். இதுதான் உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. இதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா குளோஷர் ஆப் ஆர்பிசி ஜிஐடி அண்ட் ஆர்எம்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். சுருக்கமா சொல்லணும்னா கம்பெனியோட பொருட்கள் காணாம போகாம கணக்கு வழக்கே சரியா பார்த்துக்கணும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஃபெக்டிவ் கண்ட்ரோலர்ஸ் மற்றும் எமர்சன் கம்ப்ரசர்ஸ். இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களை வெண்டர்ஸ் கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நீங்க தான் செய்யணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மாசம் மாசம் அந்த ஆர்பிசி சென்டர்களுக்கு விசிட் அடிக்கணும். அதாவது நேரடியா போய் அங்க ஸ்டாக் கரெக்டா இருக்கா, பழுதான பொருட்கள் எவ்வளவு இருக்கு, நல்ல பொருட்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஆய்வு செய்யணும். நான் மூவிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாளா விற்பனை ஆகாம அல்லது பயன்படாம இருக்கக்கூடிய பொருட்களை கண்காணிச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட்க்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல எக்ஸெல் மற்றும் சாப் மூலமா பண்ற வேலைதான். அதனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் அறிவு ரொம்ப முக்கியம். இந்த வேலையில சேரதுக்கு என்னென்ன திறமைகள் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்கன்னா முதல்ல ஏசி மற்றும் ஏசி சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை பத்தின அறிவு இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லனாலும் பரவாயில்லை, ஆனா கத்திக்கிற ஆர்வம் இருக்கணும்.
ரெண்டாவது கம்ப்யூட்டர் லிட்டரேட், அதாவது கணினி பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா எம்எஸ் ஆபீஸ் அதுலயும் எக்ஸல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க டெய்லி நிறைய ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியிருக்கும். ரிப்போர்ட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, என்னென்ன ரிப்போர்ட் நீங்க தயார் செய்யணும்னு அவங்க லிஸ்ட் போட்டு இருக்காங்க. அதையும் நான் சொல்றேன் கேளுங்க. தினசரி எம்ஆர் ரிப்போர்ட், அதாவது இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்பட்டதுங்கிற ரிப்போர்ட் அனுப்பணும். அப்புறம் மாசத்துக்கு 2 தடவை ஆர்எம்ஆர் ரிப்போர்ட் அனுப்பணும். அப்புறம் வாரம் பிரான்ச் வாரியா எவ்வளவு பொருட்கள் போயிருக்கு அப்படிங்கிற பிஎஃப்ஆர் ரிப்போர்ட் அனுப்பணும். அப்புறம் கம்ப்ரசர் காலிங் ரிப்போர்ட், ஃபேமிலி மிஸ்மேட்ச் டெய்லி அப்டேட், எமர்சன் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ரிப்போர்ட், இப்படி பல வகையான ரிப்போர்ட்களை நீங்க எக்ஸெல்ல தயார் செஞ்சு மேலதிகாரிகளுக்கு அனுப்பணும். இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. வேலையில சேர்ந்த உடனே இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த வேலைக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். நீங்க பிகாம் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிபிஏ படிச்சிருக்கலாம், அல்லது டிப்ளமோ முடிச்சவங்களா கூட இருக்கலாம். நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்லை, அதாவது இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடுறீங்கனாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது 1ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல முன் அனுபவம் இருந்தா அது உங்களுக்கு கூடுதல் பலம்னு சொல்லிருக்காங்க. இந்த வேலை 6 மாசம் பெய்டு இன்டர்ன்ஷிப்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா உங்களை பர்மனன்ட் ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபுல் டைம் பர்மனன்ட் ரோல் கேட்டகரியில தான் அவங்க போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரோக்யூர்மெண்ட் அண்ட் சப்ளை செயின். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், போக்குவரத்து வசதி மற்றும் உணவு வசதி இருக்குமா அப்படிங்கறதுதான். இந்த விளம்பரத்துல அத பத்தி நேரடியா எதுவும் போடல. ஆனா இது ப்ளூ ஸ்டார் மாதிரி பெரிய நிறுவனம் மற்றும் சென்னை லொகேஷன் அப்படிங்கறதால பொதுவா ஷிப் அடிப்படையில வேலை இருந்தா கேப் வசதி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கேண்டீன் வசதியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இத நீங்க இன்டர்வியூ நேரத்துல தான் உறுதி செஞ்சுக்க முடியும். வேலை நேரம் பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஆபீஸ் மற்றும் ஃபீல்ட் கோஆர்டினேஷன் சம்பந்தப்பட்ட வேலைங்கிறதால ஜெனரல் ஷிப், அதாவது காலை 9 மணியில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்ல வேலை அதிகமா இருந்தா அல்லது மந்த் எண்ட் குளோசிங் சமயத்துல ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். அதுக்கான ஓட்டி கொடுப்பாங்களாங்கிறத நீங்க சேரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கணும். நண்பர்களே, இந்த வாய்ப்பு சும்மா இல்ல. ப்ளூ ஸ்டார்ங்கிறது மிகப்பெரிய பிராண்ட். அங்க நீங்க 6 மாசம் வேலை செஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கேரியர் வேற லெவல்ல இருக்கும். அதனால தகுதியுள்ள அத்தனை பேரும் உடனே அப்ளை பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம் அனுப்புங்க. ஜாப் லிங்க் ஆர்டர் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்யூம் வேணும். உங்க ரெஸ்யூம்ல எக்ஸெல் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பத்தி தெளிவா போடுங்க. அப்பதான் ஷார்ட்லிஸ்ட் ஆவீங்க. உங்களுக்கு ரெஸ்யூம் தயார் பண்றதுல சந்தேகம் இருந்தாலோ அல்லது இந்த சேனல் பத்தி வேற ஏதாவது விவரம் வேணும்னாலும் தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. For any details about channel/resume making, please reach me on my WhatsApp 96871055382 அதாவது +968710538224. வேலை தேடுற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.